இந்து மதத்திற்கு எதிராக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பரப்பி வந்த செகு சந்திராவின் வீட்டை தாக்கியதாக நம்பப்படும் கும்பலை காவல்துறை கைது செய்திருக்கும் நிலையில் கைது செய்யப்பட்ட 7 உள்ளூர்வாசிகளையும் காவல்துறை வரம்பு மீறி நடத்துவதாக கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர். முன்னதாக ரவாங்கில் அமைந்துள்ள இந்து கோயிலை தகர்க்கும் கும்பலுடன் செகு சந்திராவும் இணைந்து கோயில் சுவற்றை சுத்தியலால் உடைக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பூச்சோங்கில் உள்ள அவருடைய வீட்டை அடையாளம் தெரியாத கும்பல் தாக்கியது. அதன் தொடர்ச்சியாக செகு சந்திராவின் வாகனத்தை அதே நள்ளிரவில் அடையாளம் தெரியாத கும்பல் தீயிட்டு கொளுத்தியது. சம்பந்தப்பட்ட கும்பலைச் சேர்ந்த 3 காவல்துறையினர் கைது செய்த நிலையில் மேலும் 4 தாமாக முன்வந்து காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். இதற்கிடையில் கைது செய்யப்பட்ட 7 பேரையும் காவல்துறையினர் மற்ற காவல் நிலையத்திற்கு ரோட் ஷோ கொண்டு செல்வதாக தகவல்கள் வெளியானதும் கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். காவல்துறையின் ரோட் ஷோ என்பது கைது செய்யப்பட்டுள்ள நபர்கள் மற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களா என விசாரிக்கும் இயல்பான ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் தற்போது சரணடைந்திருக்கும் 4 எந்த ஒரு குற்ற பின்னணிகளும் இல்லை என்று அவர்களின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். என் ஹஸ்பண்ட் தேடினாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் அடித்து சரண்டர் பண்ண சொன்னப்போ அவர் சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கொஞ்சம் தூரமாக இருக்கிறேன், நான் சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பண்ணி அப்புறம் என்ன தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னை இங்கே நைட் ஃபுல்லாக இங்கே தான் உட்கார வச்சுருந்தாங்க. என் ஃபோன்லேருந்து என் ஹஸ்பண்டுக்கு அவங்களே மெசேஜ் கால்லாம் நிறையா பண்ணினாங்க. பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஒரு விடிக்காலெல்லாம் என்னை ஃபோட்டோலாம் எடுத்து என்னை தங்கப்பான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரின்னு சொல்லி ஏன்னா என் ஹஸ்பண்ட் நுசரா டிடி பண்ணலன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. லைக் மணி 8 ஆக போகுது இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று இவங்க கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு வீலே கூட்டு போய்ட்டு அங்கே உட்கார வச்சிருந்தாங்க. உட்கார வச்சுட்டு மணி ராஃப்லி ஒரு 12 சம்திங்லாம் காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மணி ஒரு 2 சம்திங் இருக்கும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, தங்கப்பான்லாம் என் பேர் எழுதிட்டு தாகான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, லோக்கப்பில் போய்ட்டு உட்காரச்சிட்டாங்க உறுப்புலாம் மாற்றி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை வெளியே எடுத்தாங்க. அண்ணன் வெளியே எடுத்தாரு. வெளியே எடுத்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் சரா டிடி பண்ணிட்டாங்க. அப்போ கூட சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் சரா டிடி பண்ணல, என் ஹஸ்பண்ட் சுட்டு தான் பிடிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு இங்கே இருக்கிற ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அந்த மாதிரி கடவுள் புண்ணியத்தில் அவங்க சொந்தமாக வந்துட்டனால நம்ம சுட்டு பிடிக்க வேண்டிய நிலைமை வரல, இல்லைன்னா உன் புருஷனை நீ பார்த்துருக்கவே முடியாது. அதே மாதிரி என் ஹஸ்பண்டை எந்த கேஸ்க்காக பிடிச்சிருக்காங்களோ நியாயப்படி கோர்ட் வழியாக அந்த மாதிரி இது பண்ண, மற்றபடி இந்த மாதிரி ரோட் ஷோ இந்த மாதிரி கேள்விப்பட்ட மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்க வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரினா அப்புறம் அதுவுமே ஒரு பெரிய அநியாயமாயிரும். எதுக்கு இந்த அளவுக்கு பண்ணணும்? பிகாஸ் எனக்கு வேணாம், அவ்வளோ வலி வேதனை தான். ரோட் ஷோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா நாங்கள் ஐபிஎஸ் முன்னுக்கு நாங்கள் மறியல் பண்ணுவோம். ஏன்னா அது அநியாயம், சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு. ஸோ குடும்பத்தை அவங்க தான் பாக்குறாங்க. ஆனால் முறைப்படி பிடிச்சாங்கன்னா முறைப்படி கோர்ட்ல சார்ஜ் பண்ணதான் முறை. அதை விட்டு ரோட் ஷோன்றதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டோம். அது தவறான ஒரு செயல். ஆகையால அந்த விஷயத்துக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விஷயத்துல நம்ம இந்து மக்கள் எல்லாமே ஒத்துமையா இருக்கணும். ஏன்னா இது நம்மளோட இனத்தின் அவமானப்படுத்தினா ஒருத்தனோட கேஸ். சட்டம் எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கு. இப்ப ஜம்ரீவினோட கேஸ் இருக்குனால அவங்க ஃபேமிலியை போலீஸ் போயிட்டு பிடிக்க கிடையாது, அவங்க ஒய்ஃபை பிடிக்க கிடையாது. இங்க வேற எகெயின்ஸ்ட் நடந்திருக்கு. அவங்க ஹஸ்பண்டை தேட முடியலன்னு சொல்லிட்டு வீட்டு பெண்மணியெல்லாம் நம்ம சகோதரிகளை பாலையில உட்கார வச்சுட்டு இமோஷனல் த்ரெட்டனிங்லாம் கொடுத்திருக்காங்க. காரிய போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இத ஹசூட் பண்ணி இத இவ்வளவு தூரம் பண்ணவங்களுக்கு கேட் பாஸ கொடுத்து வெளியூருக்கு போக. சந்திரா ஒரு கேடுகட்ட நாய், அவன் வெளியே நிக்கிறான். ஆனா இத தூண்டுகோல் பண்ணவனுங்க எல்லாமே வெளியே இருக்கானுங்க. இத தூண்டி இமோஷனல்ல செஞ்சவனுங்க எல்லாமே இப்ப பதில் செஞ்சுட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்ல, இவங்களை சார்ஜ் பண்றாங்களா? இப்ப என்ன செக்ஷனை பிடிச்சாங்களோ அதை மட்டும் சார்ஜ் பண்ண சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும், எங்க அண்ணன் தம்பிங்களை எப்படி எடுக்கணும்னா அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? எப்படியாவது நாங்க வெளியே எடுப்போம். ஆனா எது சம்பந்தப்பட்டதோ அதை மட்டும் சார்ஜ் பண்ணுங்க. இதுக்கு தூண்டுகோலா இருந்தவங்களையும் உடனடியா பிடிச்சாகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக 101% இதுக்காண்டி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நாங்க கண்டிப்பா செய்வோம். ஏன்னா நாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேணாம்னு சொல்லல கிடையாது. அவங்க செஞ்ச தப்புக்கு மட்டும் ஃபைல் பண்ணி அவங்க மக்கமா ஏத்துங்க. எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி வாதாடிக்கணும் அப்படின்னு. அதை தவிர்த்து அதுக்கு தகுந்த வேற விஷயம் நீங்க செஞ்சீங்கன்னா இது கண்டிப்பா நடந்தே தீரும். ஒரு பொண்ணா நான் கேக்குறேன், இவங்களை செஞ்சது நியாயமா அநியாயமா?
தவறு தானே அது. எப்படி தப்பு செஞ்சு சரி ஓகே தப்பு செஞ்சுட்டாங்க, தப்பு செஞ்சது ஒருத்தவங்க. தப்பே செய்யாதவங்களுக்கு ஒரு பொண்ணை காரி போட்டு உட்கார வைக்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்கு அதுல? அப்ப வந்து ஓடி போனானுங்களே அவனுங்க 2 பேர்த்தோட பொண்டாட்டியை புடிச்சு உள்ள வைக்க சொல்லுங்க. ஏன் கேட்டா போய் சொல்றாங்க என்னது ஹாலிடே போயிருக்காங்கன்னு. அப்ப இதெல்லாம் வந்து நியாயமா அநியாயமா? செஞ்ச பொண்டாட்டி அவங்க எவ்வளவு மனநிலையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி ஒரு பெண்மணிய வந்து காரிய போட்டு நீ உன்னால உள்ள உட்காந்து த்ரெட்டனிங் கொடுக்க முடியும்? என் சட்ட ரீதியில எங்க வந்து என்ன லோ இது? கேட்டா வெளியே உட்கார வச்சாங்க. இப்பதான் தெரியுது அவங்க வந்து காரி போட்டு இதற்கு சட்ட போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அவங்க என்ன கொலை குத்தம் செஞ்சாங்க? அப்புறம் எப்படி அந்த மாதிரி செய்ய முடியும்? இது எனக்கு புரியல. இது என்ன இது அப்படின்னு நீங்க பண்ணிருங்க. இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா இப்ப இத செய்யறீங்களே அதே மாதிரி அவனுங்களுக்கும் செய்யுங்க. அப்ப நாங்க வந்து ஏத்துக்கிறோம். அது வரைக்கும் நாங்க ஏத்துக்க முடியாது. இப்ப இங்க சொந்தமா வந்து சரண்டர் ஆகுற வைஃபுக்கு வந்து இந்த நிலைமைனா ஓடி போய் ஒளிஞ்ச வைஃபுக்கும் வந்து இந்த நிலைமை வரணும். அவனுக்கு தானே பண்ணி விட்டானுங்க, அவனுக்கு தானே உருவாக்கி விட்டானுங்க. ஏன் அவங்க வீட்டுல யாருமே அவங்களுக்கு எல்லாம் ஃபேமிலியே இல்லையா? 1க்கு 2 பொண்டாட்டி வச்சிருக்கானுங்க, புடிச்சு உள்ள போட வேண்டியது தானே. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.